9ஆம் வகுப்பு கணக்கு அலகு 2 பயிற்சி 2.2ல் 4வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக. இங்கே தசம விரிவுகள் கொடுத்துருக்காங்க, அதை விகிதமுறு எண்ணாக எழுதணும். விகிதமுறு எண்ணா P/Q ஃபார்மில் நாம் எழுதணும். சரிங்களா? இப்போ இதுக்கு தீர்வு பார்க்கலாம். x மொதல் கணக்கு x 0.24 பார்னு வச்சுக்கிறோம். x 0.24. இதை நான் விரித்து எழுதுறேன். x 0.24 பார்னா என்ன அர்த்தம்னா 2 4 2 4 2 4ன்னு அப் டு நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதை 100ஆல் ரெண்டு பக்கமும் 100ஆல் பெருக்குக. ஏன்னா இங்கே காலமுறைமை ரெண்டு ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? 2 இருக்குது. அதாவது காலமுறைமை ரெண்டு இலக்கம் திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அப்போ காலமுறைமை 2 இருந்தால் அதை 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போது இருபுறமும் 100ஆல் பெருக்குக. இதை நான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டு புறமும் 100ஆல் பெருக்குனா 100x சீக்கோட்டு. இதை 100ஆல் பெருக்குனா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 24.242424ன்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நான் சமன்பாடு 2ன்னு வச்சுருக்கேன். இப்போது சமன்பாடு 2லேருந்து 1 நாம் கழிக்கணும். சமன்பாடு 2 - 1. சமன்பாடு 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 100x - x. முதல் சமன்பாடு என்ன இருக்குது? 2வது சமன்பாடு என்ன இருக்குது? 24.242424 இது போயிட்டே இருக்குது. முதல் சமன்பாடு மைனஸ். முதல் சமன்பாடு என்னது? 0.2424ன்னு போய்கிட்டே இருக்குது. இப்போ ரெண்டு ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம். 24.2424ங்கிறத நம்ம 0.2424ஆல் கழிக்கிறோம். அப்போ என்ன வரும்? வெறும் 24 மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்போ 100xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 99x. 24.2424 0.2424 கழிச்சா 24. அப்போ x 24/99. சரிங்களா? இதுதான் மொதல் கணக்கான விடை. எக்ஸுடைய மதிப்பு இது. அதாவது தசம விகிதமுறு எண். இந்த விகிதமுறு எண் 24/9. சரிங்களா? அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.327 பார் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம செய்யலாம். இந்த கணக்கு இதுக்கு தீர்வு பார்க்கலாம். இதில் x நம்ம என்ன வச்சுக்கிறோன்னா 2.327 பார் என்க. சரிங்களா? இப்போ x இதை நான் திருப்பி விரிச்சு எழுதிக்கிறேன். 2.327 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். 327 இதாவது பார் போட்டிருக்க இடம் தான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 புள்ளிலாம் வராது. இந்த பார் எதில் போட்டிருக்கோ அது அந்த நம்பர் தான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 327 வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ரெண்டு பக்கமும் இங்கே காலமுறைமை பார்த்திங்கன்னா 3 ஸ்தானம் இருக்குது. அப்போ 1000ஆல் பெருக்கணும். 3 காலமுறைமை 3. அதாவது எத்தனை இலக்க எண்கள் திருப்பி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண்கள் திருப்பி வருது. அப்போது 1000ஆல் பெருக்கணும். காலமுறைமை 3, அதனால் அது 1000ஆல் பெருக்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம 1000ஆல் பெருக்குக. 1000ஆல் பெருக்குனா 1000x. இதை 1000ஆல் பெருக்குனா 3 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 327 3 இடம் தள்ளி புள்ளி வச்சா இது வரும். அப்புறம் திருப்பி 327 போய்கிட்டே இருக்கும். இதை நான் சமன்பாடு இது 2வது கணக்கில் 2 சமன்பாடு 2. சரிங்களா? அது மொதல் கணக்கில் சமன்பாடு 1 2 வச்சுப்போம். இது 2வது கணக்கு இது சமன்பாடு 1 2 வச்சுப்போம். இப்போ 2 சமன்பாடில் 2லேருந்து சமன்பாடு 1 கழிக்கும். சமன்பாடு 2 என்னது? 1000xலேருந்து மைனஸ் ஒரு எக்ஸை கழிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? 23.327.327 வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இருந்து மைனஸ் 2.327 நம்ம கழிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே தனியாக எடுத்து செய்கிறேன். என்ன இருக்குது? 23.27.327 வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இருந்து 2.327 நான் கழிக்கிறேன். சரிங்களா? அப்போ இங்கெல்லாம் 0 0 வந்துடும். சரிங்களா? புள்ளி 7ல் 2 போனால் 5.
2 இப்போ 23 2 5. அப்போது இங்கே கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 23 2 5. அப்போ 900 இதை கழிச்சிங்கன்னா இது வருது. அப்போது 999 எக்ஸ் = 23 2 5. அப்போ எக்ஸ் = 23 2 5 2325/999. இப்போ இது பார்த்திங்கன்னா விகிதமுறு எண்கள் வடிவத்தில் வந்துட்டு P/Q ஃபார்மில் வந்துட்டு இப்போ இதுதான் விடை. சரி, மூணாவது கணக்கு பார்க்கலாம். அடுத்து மூணாவது கணக்கு என்னதுன்னா -5.132. இங்கே திருப்பி பார்லாம் கொடுக்கல, திருப்பிலாம் வரல, வெறும் நம்பர் மட்டும் -5.132. இப்போது இதை வந்து நான் மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்கிறேன். ஏன்னா இந்த புள்ளிகள் ஸ்தானம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கு, அதை எடுக்கிறதுக்காக நான் மேலே 1000ஆல் பெருக்குனா முழு எண்களாக வந்துடும். நான் கீழேயும் 1000ஆல் பெருக்கிறேன், மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்கிறேன். அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் போயிடும் -5132/1000. ஏன்னா 3 இடம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், 1000ஆல் பெருக்கி, அப்போ அந்த 3 0வும் போயிடும். அப்போது இது வந்து கீழே வந்து 1000. இதை வந்து நாம் ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்கலாம். 2 2 4 மீதி 1 I2 10 மீதி 1 6 12 மீதி 1 6 12. கீழே வந்து I2 10 500. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்கலாம். 1 2 2 4 மீதி 1 8 16 மீதி 3 6. இங்கே வந்து திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு கொடுத்தா 2 4 மீதி 1 I2 10 0. அப்போ விடை வந்து என்ன வருது? இதுக்கு வந்து நம்மளுக்கு 1283/250. இதுதான் P/Q வடிவம், விகிதமுறு எண்கள். எனது இதுக்கு -5 புள்ளி இந்த தசம விரிவுக்கு இதோடைய விகிதமுறு எண் வடிவம் வந்து இதுதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4வது கணக்கு வந்து 3.17 பார், 7க்கு மட்டும்தான் பார். அப்போது எக்ஸ் = 3.1777 வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை வந்து நான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கால முறைமை பார்த்திங்கன்னா 1 தான். ஏன்னா ஒரே நம்பர் தான் திருப்பி வருது. அப்போது 10ஆல் பெருக்கணும். 2 பக்கமுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? 10ஆல் பெருக்குக. 10ஆல் பெருக்குனா என்ன வரும்? 10x. இங்கே 10ஆல் பெருக்குனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 31.777 போய்கிட்டே இருக்கும். இதை வந்து நான் சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போது சமன்பாடு 2ல் இருந்து நாம் 1 கழிக்கிறோம். அப்போ கழிச்சா என்ன வரும்? கழிச்சா வந்து 10x - x. இங்கே வந்து 31.777ங்கிறத -3.1777 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ முதல் 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிறேன். 31.777ன்னு போயிட்டே இருக்குது. அதை வந்து 3.177ஆல் நம்ம வளைக்கிறோம். பார்த்திங்கன்னா இது 0 0 வரும், இங்கே 8 வரும். இங்கே வந்து 10ல் 1ல் 3 போகாது, கடை வாங்கினா 11ல் 3 போனால் 8, இங்கே மீதி 2 இருக்கும். அப்போ 7ல் 1 போனால் 6, 28 புள்ளி நம்மளுக்கு என்ன வருது? 6 அது வருது. சரிங்களா? இப்போது இங்கே வந்து 10xல் ஒரு எக்ஸ் போனால் 9x. நாம் வந்து இந்த தசம விரிவை எடுக்கணும், புள்ளி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். அடுத்தது எக்ஸ் = இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 28.6/9. இப்போ இந்த புள்ளியை எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்தானம் தான் தள்ளி பண்ணிருக்கோம், மேலே கீழேயும் நம்ம 10ஆல் பெருக்கணும். 10ஆல் பெருக்குனா என்ன வரும்? 286/90 அப்படி வரும். இப்போ இதை அடி கொடுக்கலாங்களா? 2ஆம் வாய்ப்பாடுக்கு 1 2 2 4 2 8 3 2 6. இங்கே வந்து 4 2 8 மீதி 1 I2 10. அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னது? 143/45. இதுதான் நம்மளுக்கு வந்து விடை. இது வந்து விகிதமுறு எண்கள் வடிவத்தில் இருக்கா? 143/45 இதான் விடை. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த 5வது கணக்கு 17.215 பார். அதாவது இங்கே வந்து 1 5 மட்டும் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ் = என்னது வச்சுக்கிறோம்? 17.21 1 5 வந்து வந்துக்கிட்டே இருக்கும். 1 5 1 5 1 5ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து
இது கால முறைமை பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது 100ஆல் பெருக்குக, இருபுறமும் 100ஆல் பெருக்குக. 100ஆல் பெருக்குனா 100x, இங்கே வந்து 100ஆல் பெருக்குனா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 17 21.15 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நான் சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து சமன்பாடு 2 - 1. 2 - 1னா 100x மைனஸ் 1x = இங்கே 17.2115 இதிலேருந்து மைனஸ் 17.2115 சரி 5 17.25 1 அப்புறம் 1 5 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம கழிக்கிறோம். இப்போ 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 17.21 5 இங்கே வந்து 17.15 இதை கழிக்கிறோம். 5ல் 2 போனால் 3, 17 இங்கே 2 1 வரும் இல்லையா, 5ல் 2 போனால் 3, அப்போ இங்கே 1ல் 7 போகாது, கடை வாங்குகிறோம். 17ல் 11 7 போனால் 4, இங்கே வந்து 1ல் 1 போனால் 0. இப்போ இங்கே என்ன வரும் 1704. இங்கே வந்து 100xல் 1x போனால் 99x. அப்போ x = சாரி இங்கே 0.3 வருது, அதை 0.3 விட்டேன். இப்போ 1704/99. இப்போ இந்த புள்ளி எடுக்கணும்னா மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கணும். இப்போ 1704.3 × 10/99 × 10. இப்போ இந்த புள்ளியை நம்ம எடுக்கிறோம். அப்போ 4 3 இங்கே என்ன வரும், புள்ளி எடுத்தால் இது வந்து இந்த புள்ளி போயிடுது. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இது போயிடும். அடுத்தது வந்து இங்கே 990. இப்போ நாம் இதை அடி கொடுக்கலாமா 3 வாய்ப்பாடுக்கு. இங்கே 3 வாய்ப்பாடுக்கு அடி கொடுத்தா 5 3 15 மீதி 2, 6 3 18 மீதி 2, 8 3 24, 1 3 3. இங்கே 3 3 9 3 3 9 0. அப்போ 5681/330. இப்போ இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. இது வந்து வீதமுறை என்னுடைய இதில் இருக்குது. அப்போ 5வது கணக்குக்கு இதுதான் விடை. சரிங்களா. அடுத்தது 6வது கணக்கு பார்க்கலாம். அதாவது 4வது சப்டிவிஷனில் 6வது கணக்கு. சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -21.2137 7ங்கிறது மட்டும் மேலே போட்டுருக்காங்க. 7ங்கிறது திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ x = -21.2137 வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து இங்கே வந்து காலமுறைவி பார்த்திங்கன்னா 1 தான். அப்போ இருபுறமும் எக்ஸை 10ஆல் பெருக்குக, 10ஆல் பெருக்குக. ஏன்னா ஒரு இலக்க எண்ணில் மட்டும்தான் பார் போட்டிருக்காங்க. அப்போது 10ஆல் பெருக்கணும். இப்போ 10x இதை ஒரு 10ஆல் பெருக்குனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா -212.1377 வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். 2வது உள்ளதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். 2 - 1. அப்போ 10x - 1x. இங்கே வந்து -212.137 அப்படி போயிட்டு இருக்குது. மைனஸ் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இது கணக்கில் உள்ள மைனஸ், ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இது நம்பரில் உள்ள மைனஸ். அப்போ -21.1337 போயிட்டே இருக்குது. இதை வந்து நான் ரெண்டையும் என்ன பண்ணுறேன்னா இங்கே மைனஸ் வரும்போது கூட்டல் ஆகும். இப்போ -21 212 137 137 போயிட்டே இருக்குது. இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு 21 2 1 3 7 போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் இது ரெண்டையும் அடையாளம் வெவ்வேறாக இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை நம்ம போடணும். 1 3 7 7ன்னு போயிட்டே இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா 21.2 1 3
7 7 போய்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 7 போனால் 0 எடுத்து இங்கே வந்து 7ல் 3 போனால் 4, 3ல் 1 போனால் 2, 1ல் 2 போகாது, கடன் வாங்குகிறோம். இப்போ 11ல் 2 போனால் 9, இங்கே 2ல் 1 அங்கே போயிருந்தப்போ 1ல் 1 போனால் 0, இங்கே வந்து 1ல் 2 போகாது, கடன் வாங்கினா 11ல் 2 போனால் 9, இது இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ இதுதான் என்னது 190.924. இங்கே வந்து 10xல் ஒரு எக்ஸ் போனால் எனது 9x. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் போட்டு என்ன வருதுன்னா 190.924/9 வருது. இங்கே வந்து தசம விகிதம் தான் இருக்குது, இன்னும் நம்மளுக்கு விகிதமுறு எண் வடிவம் வரல. இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கா. அப்போ 1000ஆல் மேலேயும் கீழேயும் நான் பெருக்கிறேன், அப்போ தான் அந்த புள்ளி போகும். அப்போ புள்ளி போகணுன்னா 9 2 4, இங்கே வந்து என்ன வரும்னா 9000 வரும். இப்போ நம்ம அடி கொடுக்கலாமா 2ஆம் வாய்ப்பாடுக்கு? இங்கே வந்து 9 2 18, மீதி 1, I 2 10, இங்கே 4 2 8, மீதி 1, 6 2 12, 2 2 4. இங்கே 2ஆம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுத்தா 4 2 8, மீதி 1, I 2 10, மீதி 0 0. திருப்பியும் 2ஆவது வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கலாம். 4 2 8, மீதி 1, 7 2 14, மீதி 1, 7 2 14, 3 2 6, 1 2 2. இங்கே திருப்பி 2ஆவது வாய்ப்பாடுனா 2 2 4, திருப்பி 2 2 4, மீதி 1, I 2 10. அப்போ விடை வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா இதுதான் விடை வருது. என்னது 37 7 3 1/2 2 5 0 எக்ஸ் கொடு. கணக்கில் வந்து இதோட நிப்பாட்டிட்டாங்க, இந்த இதில் அடி கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க. நம்ம அப்படி பண்ணாலும் பண்ணலாம். இதான் விடை. புக்கு விடை வந்து இந்த அடி கொடுக்காம இதோட நிப்பாட்டிட்டாங்க. சரிங்களா, இதான் விடை. அடுத்தது வந்து 5வது கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.